எல்லாருக்கும் வணக்கம். பேசக்கூட தான் நினைச்சேன். பேசாம இருக்க முடியல. ஏன்னா, தமிழ்நாட்டுல இந்த கலப்பு திருமணம் தான் பண்றாங்க. அவங்க வேற என்ன பாவம் பண்றாங்க? அவங்கள கொலை பண்ணிடுறாங்க. நம்ம லாஸ்ட்டா வந்து கவின் அண்ணன் சாவு தான் கடைசியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது வந்து முடியாது. இதுக்கப்புறம் திருத்தவும் முடியாது. தயவு செய்து நீங்க திருந்திக்கிங்க. காதலிக்கிறது நம்ம எதுக்காக சேர்ந்து வாழதான் காதலிக்கிறோம். பாருங்க, பாதி பேர் சுடுகாட்டுல வாழ்றாங்க. பாதி பேரு தெரியாம ஒரு நிம்மதி இல்லாம ஒரு சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தயவு செய்து நீங்க காதலிச்சா வீட்டுல வந்து கேட்டுருங்க. இந்த மாதிரி நான் வேற ஒரு காஸ்ட் பையனை லவ் பண்றேன், என்னை வந்து சேர்த்துப்பீங்களான்னு கேட்டுட்டு தயவு செய்து பண்ணுங்க. ஏன்னா பையனை பெற்றவங்களும் பாவம், பொண்ணு பெற்றவங்களும் பாவம். நீங்க அவங்க காதல் தான் பண்றாங்க, வாழ்க்கையில நல்லா இருக்கணும். ஆனா ஒரு சில பெற்றோர்கள் புரிஞ்சிக்காம இந்த மாதிரி பாருங்க, உயிர் தான் போகுது. அதனால என்னன்னா, நாங்க வந்து மாறல, நாங்க திருந்தல அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு டைமும் அவங்க வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி கொலையில காட்டுறாங்க, உயிர்ல காட்டுறாங்க. ஒரு உயிர் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனா ஒரு ஒரு காதலிச்சு அந்த உயிர் போகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. 100%ல தமிழ்நாட்டுல ஜாதியில 20% தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாதி பேர் சுடுகாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதோட வரலாறு வந்து மாறாது, மாற்றவும் முடியாது. தயவு செய்து நீங்க மாறிக்கிங்க. அதுதான் சொல்ல முடியும். இன்னைக்கு கவின், இன்னைக்கு 2 பேர் இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எத்தனை பேர் இறப்பாங்கன்னு ஒன்றும் புரியல. தயவு செய்து கேட்டுக்கிறேன்.